ரவி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல செஃப்பா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவரோட கையில மாயாஜாலம் இருக்கு. ரவினு, கஸ்டமர்ஸ் எல்லாரும் உங்க பாவு பஜ்ஜிய ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. அட தேங்க்யூப்பா. அண்ணா, அப்பப்பா எங்களுக்கும் பாவு பஜ்ஜி செஞ்சு கொடுங்க அண்ணே. ஆஹா, இன்னைக்கு ஹோட்டல் மூடினவன செஞ்சு கொடுக்குறேன்பா. இங்க சாப்பிட்டா பாஸ் ஏதாவது சொல்லுவாரு. நீங்க ஒரு வேலை பண்ணுங்களேன், எங்களுக்கு பார்சல் பண்ணி கொடுத்துடுங்களேன். அன்னைக்கு ரவி டியூட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் பாவு பஜ்ஜி செஞ்சாரு. அப்புறம் அத அவர் பார்சல் பாக்ஸ்ல போட்டு வச்சாரு. அத அவரு வேலை செய்யற 2 பேருக்கும் ஒண்ணு கொடுத்துட்டு அப்புறம் இன்னொன்னு அவர் அவரோட வீட்டுக்காக எடுத்து வச்சுக்கிட்டாரு. அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ரவியும் சந்தோஷமா இருந்தாரு. சந்தோஷத்தோட வீட்டுக்கு போனாரு. இந்தா சுதா, பாவு பாஜி. அடடே, என்னங்க விஷயம்? இன்னைக்கு இந்த ஏழைங்களுக்காக 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து பாவு பஜ்ஜி வந்திருக்கா? வாவ், இது ரொம்ப நல்லா இருக்கு. நான் கஷ்டப்பட்டு பாவு பஜ்ஜி செஞ்சா நீ 5 ஸ்டார் ஹோட்டல்ல புகழ்றியா? இதுக்காகவே நான் ஒரு சொந்தமா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும் போல இருக்கு. நீங்க சரியாதான் சொன்னீங்க. நம்ம கண்டிப்பா ரெஸ்டாரண்ட் திறப்போம். ஆசை இருக்கு, ஆனா இதெல்லாம் எப்படி நடக்கும்? வீட பாத்துக்கணும், குழந்தைகளை பாத்துக்கணும், எல்லா பொறுப்பும் என் மேல இருக்கே. அதெல்லாம் சரிதான், ஆனா நம்ம ரெஸ்டாரண்ட் திறப்போம்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருந்தா எது வேணாலும் நடக்கும். அப்போதான் பிங்கியும் அர்ணவும் டியூஷன்ல இருந்து வீட்டுக்கு வந்தாங்க. அப்பா அப்பா, இன்னைக்கு உங்க அப்பா உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் எடுத்துட்டு வந்திருக்கேன். பாவு பஜ்ஜி தானே? அட, எப்படி நீ கெஸ் பண்ணிட்டப்பா? ஏன்னா எனக்கு பாவு பஜ்ஜினா ரொம்ப பிடிக்கும். வா, பாத்தியா, அப்பாவுக்கு எல்லாமே தெரியும். சுதா, 2 பேருக்கும் பாவு பஜ்ஜி கொடு. இன்னைக்கு என்னுடைய பசங்க அவங்க அப்பா செஞ்ச ஃபேமஸ் பாவு பஜ்ஜியை சாப்பிடணும். உங்களோட பாவு பஜ்ஜி உண்மையிலேயே ஃபேமஸா? இப்போ இல்ல, ஆனா ஃபேமஸ் ஆயிடும். வாங்க வாங்க, பசிக்குது, சாப்பிடலாம் வாங்க. எல்லாரும் உட்காந்து ரொம்ப சந்தோஷமா ரவியோட பாவு பஜ்ஜியை சாப்பிட்டாங்க. நீங்க என்னை விட ரொம்ப நல்லா சமைக்கிறீங்களே. தேங்க்யூ. நீங்க கண்டிப்பா ரெஸ்டாரண்ட் திறப்பீங்க. சரி. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ரவி ஹோட்டல்ல சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போ அவரோட ஃப்ரெண்ட் அங்க வந்தாரு. நண்பா, இந்த மேட்டரை உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு புரியல. அதாவது உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஆனா ஏன்? ஹோட்டல்ல வியாபாரம் குறைஞ்சு போச்சாம். அதனால மேனேஜர் ஆட்களை குறைக்கிறாராம். அதனால ஒரே ஒரு ஷெஃப் போதுன்னு சொல்றாரு. அதுவும் இல்லாம அந்த ஃபாஸ்ட் ஃபுட்லயே எல்லா ஐட்டமையும் செய்யற ஆளு வேணும்னு சொல்றாரு. அந்த மாதிரி ஆளு ஒரே ஒரு ஆளு இருக்கிறாராம். அவர் இருந்தா போதுன்னு பாஸ் சொல்றாரு. நான் என்ன சொல்றது சொல்லுங்க? அதனால உங்களை ஜாப்ல இருந்து தூக்கிட்டாங்க. ரவி ரொம்ப வருத்தப்பட்டாரு. அவருக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குதுன்னு அவர் யோசிக்க ஆரம்பிச்சாரு. அவர் வீட்டுக்கு போய் நடந்த விஷயத்த சுதா கிட்ட சொன்னாரு. நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வேற ஹோட்டல்ல வேலை கிடைச்சிடும். நீ சொல்ற மாதிரி சீக்கிரமா கிடைச்சா நல்லா இருக்கும். ரவி நிறைய இடத்துல வேலை கேட்டு போனாரு. ஆனா எங்கேயுமே அவருக்கு வேலை கிடைக்கவே இல்ல. அப்படியே 1 மாசம் போச்சு. இப்போ அவர் ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு. அன்னைக்கு அவர் வீட்டுக்கு வந்தப்போ அழ ஆரம்பிச்சுட்டாரு. என்னாச்சுங்க? இன்னைக்கு இல்லனா நாளைக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிடும். நானும் எவ்வளவோ ஹோட்டல்ல வேலையை ட்ரை பண்ணிட்டேன். ஆனா வயசானதுனால எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நான் என்ன பண்றது? வேலை இல்லனா என்னங்க, உங்க கையில திறமை இருக்கு. நீங்க சொந்த ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணுங்க. ஆனா சுதா, ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணனும்னா காசு வேணும் இல்ல? அது எங்க இருந்து வரும்? என்னோட நகைங்க இருக்குல்ல சுதா, அதுல இருந்து 2-3 லட்சம் தான் வரும். அத வச்சு நம்ம ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ண முடியுங்க. நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. எனக்கு உங்க வேலை மேல முழு நம்பிக்கை இருக்கு. சரி. ரவி சுதாவோட எல்லா நகையையும் அடமானம் வச்சான். அப்புறம் காசை வாங்கிக்கிட்டான். அந்த காசை வச்சு ரவி மார்க்கெட்டுக்கு நடுவுல ஃபாஸ்ட் ஃபுட் ஜாயின்னு பேருள்ள ஒரு சின்ன கடையை ஆரம்பிச்சான். அந்த ரெஸ்டாரண்ட்ல சாண்ட்விச், ராங்கி, மோமோஸ், அப்புறம் ரவியோட ஸ்பெஷல் பாவு பஜ்ஜியும் இருந்தது. அண்ணே, ஒரு பாவு பஜ்ஜி கொடு. எனக்கு ஒரு சீஸ் சாண்ட்விச் கொடுங்க. ரவியோட ரெஸ்டாரண்ட் நல்லபடியா போக ஆரம்பிச்சது. மார்க்கெட்டோட நடுவுல இருந்ததுனால அங்க எப்பவுமே கஸ்டமர்ஸ் கூட்டம் வந்துகிட்டே இருந்தது. கொஞ்ச மாசத்திலே ரவி அவனோட மனைவியோட நகையெல்லாம் திருப்பி எடுத்துட்டான். இந்த சுதா, உன்னுடைய நகைகள். கடவுளோட ஆசீர்வாதம் நமக்கு இருக்குங்க. ரொம்ப சீக்கிரமாவே உங்க ரெஸ்டாரண்ட் ஃபேமஸ் ஆயிடுச்சு.
இருக்காதா பின்ன, என்னுடைய கையில தான் மந்திரம் இருக்குல்ல. ஆமாங்க, ரவியோடையும் சுதாவோடையும் வாழ்க்கையில கொஞ்சம் சந்தோஷம் தான் வர ஆரம்பிச்சது. அதுக்குள்ள ஒரு புது பிரச்சனையும் வந்துடுச்சு. ரவியோட ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கு முன்னாடி ஒரு பாவ் பஜ்ஜி தள்ளுவண்டி கடையும் வந்துடுச்சு. அந்த தள்ளுவண்டியில பாவ் பஜ்ஜி வெறும் 50 ரூபான்னு எழுதி இருந்தது. இத பார்த்துட்டு அப்புறம் எல்லா கஸ்டமர்ஸும் ரவி கடைக்கு பதிலா அந்த பாவ் பஜ்ஜி கடையில போய் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இது என்ன புது பிரச்சனை வந்திருக்கு? நான் பாவ் பஜ்ஜி 50 ரூபாவோட கம்மியா வித்தா அதுக்கப்புறம் எனக்கு லாபம் எப்படி கிடைக்கும்? இந்த ஹோட்டலை எப்படி நான் நடத்துறது? ரவியோட வருமானமே போச்சு. அடுத்த கொஞ்ச நாளா ரவி யோசிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி அந்த பாவ் பஜ்ஜி தள்ளுவண்டி கடையோட பிரச்சனையில இருந்து வெளியில வர்றதுன்னு. நான் விலைய குறைக்கலன்னா இங்க யாரும் வந்து சாப்பிடுற மாதிரி தெரியலையே. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் போய் அங்கேயே சாப்பிடுறானுங்க. இப்போ என்ன பண்றது? ரவி யோசிச்சான், இப்போ என்ன செய்யறதுன்னு. அவன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் யோசிச்சுக்கிட்டே இருந்தான். சுதா, நான் புதுசா என்னதான் பண்றது? எனக்கு புரியலங்க. நான் பாவ் பஜ்ஜிய 50 ரூபாயோட கம்மியா வித்தேன்னா அதுக்கப்புறம் நமக்கு ஒரு லாபமே வராதே. இப்பவே கஸ்டமர்ஸ் எல்லாரும் அந்த தள்ளுவண்டிகிட்டயே போய் பாவ் பஜ்ஜி சாப்பிடுறானுங்களே. அதனால நான் என்ன யோசிச்சேன்னா, நான் ஏதாவது புதுசா செய்யணும். அதாவது அதை இது வரைக்கும் யாரும் கேட்டே இருக்க கூடாது. சுதா தன்னோட சமையலறையில இருந்த மசாலாவை பார்த்தா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம கிராமத்துல கருப்பு மசாலா இருக்கே, நீங்க அந்த மசாலாவை யூஸ் பண்ணி பாவ் பஜ்ஜி செஞ்சா அது ரொம்ப புதுமையா இருக்கும், சரியா? கருப்பு பாவ் பாஜி? ஆமா, கருப்பு பாவ் பஜ்ஜி. அவ்வளவுதான், ரவிக்கும் சுதாவுக்கும் ஐடியா வந்துடுச்சு. அடுத்த நாள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே ஒரு பெரிய போர்டு வச்சாங்க, ஸ்பெஷல் கருப்பு பாவ் பஜ்ஜி. ரவி அவரோட கருப்பு ஸ்பெஷல் பாவ் பஜ்ஜி செய்ய ஆரம்பிச்சாரு. நிறைய பேர் அந்த போர்டை பார்த்துட்டு வந்தாங்க. ஒரு யூடியூபரோட கவனமும் அந்த போர்டு மேல பட்டுச்சு. அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வந்தாங்க. ரவி அவங்களுக்கு கருப்பு பாவ் பஜ்ஜிய சர்வ் பண்ணான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, நம்ம முன்னாடி இருக்கிறது ஸ்பெஷல் கருப்பு பாவ் பஜ்ஜி, வாங்க சாப்பிடலாம். யூடியூபர் அந்த பாவ் பஜ்ஜிய சாப்பிட்டாங்க. வாவ் வாவ், ரொம்ப நல்லா இருக்கு. ரவியோட பாவ் பஜ்ஜி வீடியோ வைரல் ஆயிடுச்சு. கூடவே ரவியோட ஃபாஸ்ட் ஃபுட் ஜாயின் கடையும் ஃபேமஸ் ஆயிடுச்சு. இப்ப அந்த சின்ன கடையோட வெளியில பெரிய பெரிய கியூவா கஸ்டமர்ஸ் நிக்க ஆரம்பிச்சாங்க. சுதாவும் ரவியும் இன்னும் சில ஆளுங்களை வேலைக்கு வச்சாங்க. அந்த கருப்பு பாவ் பஜ்ஜி எவ்வளவு ஃபேமஸ் ஆச்சுன்னா ரொம்ப தூரத்துல இருந்து கூட ஆளுங்க அந்த பாவ் பஜ்ஜி சாப்பிட வந்தாங்க. மெதுவா மெதுவா ரவியோட அந்த சின்ன ஹோட்டல் ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலா மாறிச்சு. நீங்க என் கனவை நிறைவேத்திட்டீங்க. ஆனா இதெல்லாமே உன்னாலதான் நடந்துச்சு. உன்னுடைய ஐடியா சூப்பர் இல்ல? கருப்பு பாவ் பஜ்ஜி ரவியோட வாழ்க்கையே வண்ணமயமா மாத்திடுச்சு. அவனோட உடைஞ்சு போன வாழ்க்கையும் அப்படி சரியாயிடுச்சு. அப்புறம் அவனோட ஹோட்டல் திறக்கணுங்கிற ஆசையும் நிறைவேறிடுச்சு. ஒரு கோயிலுக்கு வெளியில உட்காந்து ஒரு ஆளு எல்லார்கிட்ட இருந்தும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான். அவன் ரொம்ப பசியோட இருந்தான். அப்புறம் ரொம்ப நேரமா அதே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தான். ஆனா அவனுக்கு யாருமே பிச்சை போடுறதில்ல. கடவுளோட பேரை சொல்லி ஏதாவது கொடுங்கப்பா, 2 நாளா எதுவுமே சாப்பிடலப்பா, அந்த கடவுள் உங்களுக்கு புண்ணியத்தை கொடுப்பாருப்பா, ஏதாவது கொடுங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு ஒரு பெரிய கார் வந்தது. அதுல இருந்து 2 பேர் இறங்கினாங்க. அவங்க 2 பேரும் நண்பர்கள். ஒருத்தரோட பேரு ஆலோக், இன்னொருத்தரோட பேரு அக்ஷத். ஆலோக் ஒரு பெரிய கம்பெனியோட ஓனர். அப்புறம் அக்ஷத் ஆலோக்கோட பார்ட்னரா இருக்காரு. அலோக், இந்த நேரத்தில் என்ன கோவிலுக்கு எதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க? இன்னும் கொஞ்ச நேரத்தில் மீட்டிங் இருக்கு, கோவிலுக்கு போயிட்டு போகலான்னு எனக்கு மனசு சொல்லுது, வா போயிட்டு போகலாம். ஆலோக் அப்புறம் அக்ஷத் படியேறிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் அந்த பிச்சைக்காரன் வந்து அக்ஷத்தோட காலை பிடிச்சிட்டான். அக்ஷத் பயந்து போயிட்டாரு. அவரு அவங்கிட்ட இருந்து தப்பிக்க பார்த்தாரு. ஆலோக் இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஐயா, சாப்பிட ஏதாவது கொடுங்கய்யா, ஏதாவது கொடுங்கய்யா, எனக்கு ரொம்ப பசிக்குதுங்கய்யா, 2 நாள் ஆச்சு, நான் எதுவுமே சாப்பிடலங்கய்யா, ஏதாவது கொடுங்க. அட, இவன் என்ன பண்ணுறா? என் காலை விடு, என் துணியெல்லாம் வீணாக்குற பாரு, போய் இங்கிருந்து வேற எங்கேயாச்சும் பிச்சை கேளு. இரு அவ்வளோ கேட்குறாரு, ஏதாவது கொடுத்துட்டு போ. அட அலோக், இவங்கள பற்றி உனக்கு தெரியாதா? இவங்களுக்கு கை கால் எல்லாமே நல்லதாக இருக்கும், ஆனாலும் ஃப்ரீயாக கிடைக்கிற சாப்பாடு சாப்பிட்டு பழகி போச்சு இவங்களுக்கு. இவங்க எல்லாரும் இந்த மாதிரி தான். நீ இரு, நான் கொடுக்குறேன். ஆலோக் அந்த பிச்சைக்காரனை உட்கார வச்சாரு.
அப்புறம் அவனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தாரு. ரொம்பவே பசியோட இருக்கிறதுனால அந்த சாப்பாட்டை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டான். அப்புறம் ஆலோக் அவன் கிட்ட இப்படி கேட்டாரு. ஏயா இப்படி உனக்கு மற்றவங்க கிட்ட பிச்சை கேட்குறது பிடிச்சிருக்கா என்ன? உனக்கு கை கால் எல்லாமே சரியாக தானே இருக்கு. அப்போ ஏதாவது வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம்ல? ஐயா, முதல்ல நான் சமோசா விற்கிற கடையை வச்சிருந்தேன் ஐயா. என்னுடைய வியாபாரமும் நல்லபடியாக போய்கிட்டு இருந்துச்சு. என் பொண்டாட்டியும் என் கூட தான் இருந்தா. ஆனால் காலப்போக்கில் என்ன நடந்துச்சுன்னா அவளுக்கு தெரியாத புது வியாதி வந்திருந்துச்சு. அவளுடைய வைத்தியத்துக்காக என்னுடைய கடை எல்லாத்தையும் விற்றுட்டேன். ஆனாலும் அவளை காப்பாற்ற முடியல. இப்போ அவளுடைய ஞாபகத்தில் தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட இப்போ பணமும் இல்லையா. வேற ஏதாவது வியாபாரம் ஆரம்பிக்கலான்னு பார்த்தா. அந்த பிச்சைக்காரனோட கதையை கேட்டு ஆலோக்கோட கண்கள்ல கண்ணீர் வந்துச்சு. அவரு அந்த பிச்சைக்காரனுக்கு உதவி செய்ய நினைச்சாரு. அதனால இப்படி சொன்னாரு. உன்னை பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நீ ஏதாவது வியாபாரம் செய்யலான்னு நினைக்கிறல்ல, அதுக்கு எந்த அளவுக்கு பணம் செலவாகுமோ சொல்லு. நீங்கள் ரொம்ப நல்லவங்க சார். உங்களை மாதிரி நல்லவங்கள நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. நான் ஒரு சின்னதாக சாப்பாடு கடையாக போடலான்னு இருக்கேன் சார். சரி, ஆனால் என்ன சமைக்க போகிற? சமோசா கடை இங்கே நிறையா இருக்குது. நீ ஏதாவது தனியாக யோசிச்சுப்பாரு. நான் உனக்கு பணம் கொடுக்குறேன். உன்னுடைய கடை நல்லபடியாக நடக்கும்போது அந்த பணத்தை எனக்கு திருப்பி கொடு. அப்படின்னா நான் மிசல் பாவ் கடையை ஆரம்பிக்கலான்னு இருக்கேங்கய்யா. ஏன்னா என்னுடைய மனைவிக்கு மிசல் பாவ் ரொம்பவே பிடிக்கும். அதனால் நானும் மிசல் பாவ் செய்ய நல்லா கற்றுக்கிட்டேன். சரி, அப்படின்னா என் கூட வா. ஆலோக் அப்புறம் அக்ஷத் அந்த பிச்சைக்காரனை அவங்க கூட கூட்டிட்டு வந்தாங்க. அவனுக்கு ஒரு தள்ளுவண்டியும் அப்புறம் தேவையான பொருட்களையும் வாங்கி கொடுத்தாங்க. அவன் அந்த தள்ளுவண்டிக்கு தம்தார் பான மிசல் பாவுன்னு பேர் வச்சு மிசல் பாவை விற்க ஆரம்பிச்சான். அவன் அவனோட தள்ளுவண்டிய ஆலோக் அப்புறம் அக்ஷத்தோட ஆபீஸ்க்கு கீழே தான் வச்சான். வாங்க வாங்க வாங்க, வந்து சாப்பிடுங்க. மகாராஷ்டிராவோட ஸ்பெஷல் மட்கா மிசல் பாவ். ஒரு வாட்டி சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் வருவீங்க. வாங்க ஐயா வாங்க. பான மிசல் பாவ் அது அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாத ஒரு புது டிஷ்ஷா இருந்தது. இதனால அவனோட தள்ளுவண்டி கிட்ட ஒரு பெரிய கூட்டமே கூடிடுச்சு. நிறைய பேரு அவன் தள்ளுவண்டி கிட்ட வந்து அவனோட மிசல் பாவை ரொம்பவே விருப்பமா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆலோக் அப்புறம் அக்ஷத்தோட ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் இது ஒரு டெய்லி ரொட்டீனா மாறிடுச்சு. எல்லாருமே தம்தார் பான மிசல் பாவ் பத்தியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே பாரு, கீழே ஒரு வண்டி இருக்கே, அதில் இருக்கிறத சாப்பிட்டு பார்த்தியா? நான் இப்போ வரைக்கும் அப்படிப்பட்டது ஒன்றே சாப்பிட்டதே இல்லை. அட ஆமாப்பா, அது மகாராஷ்டிராவோட ஃபேமஸ் டிஷ்ஷு. நான் இங்கே தான் அதை பார்க்குறேன். நான் என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பேக் பண்ணி கொண்டு போனேன். நாங்கள் முதல்ல மகாராஷ்டிராவில் தான் இருந்தோம். அதை சாப்பிட்டப்போ எனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் திரும்பி வந்துருச்சு. ஒரு நாள் வெளிநாட்டிலிருந்து ஒரு பெரிய கிளையண்ட் ஆலோக்கோட ஆபீஸ்க்கு வந்திருந்தாரு. அவரோட பேரு சித்தார்த். அப்புறம் அவரும் ஆலோக்கோட ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான். சித்தார்த் கார்ல இருந்து இறங்கினதுக்கு அப்புறம் அந்த பிச்சைக்காரனோட தள்ளுவண்டிய பார்த்தாரு. அவரு அந்த சின்ன தள்ளுவண்டிய பார்த்து ஷாக் ஆயிட்டாரு. இவ்ளோ பெரிய ஆபீஸ்க்கு முன்னாடி இப்படிப்பட்ட தள்ளுவண்டிய பார்த்து அவரு ரொம்பவே ஷாக் ஆயிட்டாரு. அதுவும் இல்லாம இவ்ளோ பெரிய ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க எல்லாருமே கூட இங்க தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவரு உடனே ஆலோக் கிட்ட இப்படி சொன்னாரு. ஆலோக், உன்னுடைய ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க எல்லாரும் அந்த சின்ன வண்டியில் ஏன் போய் சாப்பிட்றாங்க? அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ் வேலையில் நிப்பாட்டுறதுக்கு ஏன் அதுக்கு இடம் கொடுத்துருக்க? நானாக இருந்தால் முதல்ல அந்த வண்டிக்காரனை அடித்து துரத்திருப்பேன். இந்த ஆஃபீஸோட லுக்கையே கெடுத்துருக்கு. பேரை பாரு, நல்லா மட்கா மிசல் பாவுன்னு. இந்த ஆளுங்கெல்லாம் எப்படி மிசல் பாவை சாப்பிட்றாங்க? சித்தார்த், அவன் அந்த கடையை வைக்கிறதுக்கு காரணமே நான் தான் பர்மிஷன் கொடுத்தேன். அவன் செய்கிற அந்த மிசல் பாவ் உண்மையிலேயே நல்லா இருக்கும். அந்த வண்டி அங்கே இருக்கிறதுல உனக்கு என்ன கஷ்டம்? ஆலோக், கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன்னோட ஆஃபீஸோட ரெப்புடேஷன் கம்மியாயிடும். யாராவது வந்து அந்த கடையை பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஒரு தடவை அவன் விற்கிற மிசல் பாவை நீ சாப்பிட்டு மட்டும் பாரு. அப்போது நீ இது எல்லாத்தையுமே மறந்துடுவ. இல்லை, நான் இந்த மாதிரி அன்ஹைஜெனிக் ஃபுட்டை சாப்பிட மாட்டேன். எதை போட்டு என்ன பண்ணுறான்னு தெரியல. அட, நீ தப்பாக யோசிக்கிற. அவன் அதில் எல்லா குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் பயன்படுத்துகிறா. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹைஜெனிக்காக தான் ரெடி பண்ணுறா. ஆலோக் அவரோட ஆபீஸ் பாயை கூப்பிட்டு ஒரு பானை மிசல் பாவை வாங்க சொன்னாரு. அப்புறம் அத சித்தார்த்த சாப்பிட சொன்னாரு. சித்தார்த் முதல்ல சாப்பிட மாட்டேன்னு தான் சொன்னாரு. ஆனா அந்த மிசல் பாவுல இருந்து வர மனம் அவரை ரொம்பவே கவர்ந்துச்சு. எப்படி இருக்கு சித்தார்த்? இது மகாராஷ்டிராவோட ஸ்பெஷல் டிஷ்ஷு. நான் இதை தடவை சாப்பிடும்போது இந்த மாதிரி ஃபுட்டை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லைன்னு தோணுச்சு. நீ சொல்றது சரியாதான் இருக்கு. இந்த மட்கா மிசல் பாவ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நான் இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை புதுசாக தான் பார்க்குறேன். ஆனால் இந்த கடை உன்னுடைய ஆஃபீஸுக்கு கீழே ஏன் வச்சிருக்க? ஆலோக் சித்தார்த் கிட்ட அந்த மிசல் பாவ்காரரோட கதையை சொன்னாரு. சித்தார்த்துக்கு ஆலோக் சொன்னது ரொம்பவே பிடிச்சிருந்தது.
அலோக், நீ பெரிய தப்பு பண்ணியிருக்க. நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? அட, எதுக்காக இந்த மிசல் பாவை வண்டியில் விற்றுக்கிட்டு இருக்காங்க? இது ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆகும்ல. இந்த ஃபுட்டு உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குல்ல. அப்படின்னா இந்த ஃபுட்டை நாம் நாடு பூரா ஃபேமஸ் ஆக்கலாம் இல்லையா? முதல்ல அந்த கடைக்காரக்கிட்ட போய் பேசலவா, அவன் இதில் என்ன சொல்கிறான்னு கேட்கலவா. சித்தார்த்தும் ஆலோக்கும் அந்த ஆளுகிட்ட எல்லாத்தையும் சொன்னாங்க. அப்புறம் அவனோட பானை மிசல் பாவோட ரெசிபியை ஷேர் பண்ண சொன்னாங்க. இத கேட்டு அவன் ரொம்பவே சந்தோஷப்பட்டான். ஏன்னா அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே அவனோட முறையில செய்யற மிசல் பாவை சாப்பிட போறாங்க. அதுக்கப்புறம் ஆலோக் சிட்டி முழுக்க இதோட பிரான்ச்சைசஸ ஓபன் பண்ணிக்கிட்டே போனாரு. அப்புறம் அதுக்கு அந்த ஆளையே ஓனர் ஆக்கிட்டாங்க. அந்த பிரான்ச்சைசஸ் எல்லாம் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்தது. அப்புறம் அந்த சிட்டி முழுக்க தம்தார் பானை மிசல் பாவுன்ற பேர்ல நிறைய கடைங்க ஓபன் ஆயிடுச்சு. அப்புறம் சிட்டி முழுக்க பானை மிசல் பாவ் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. ரேகா தன்னோட பொண்ணு சான்வி கூட ஒரு சின்ன வீட்ல குடியிருந்தா. அவளோட புருஷனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. அதனால அவரு இறந்து போயிட்டாரு. ரேகா தன்னந்தனியா சான்வியை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டுறது ரொம்பவும் கஷ்டமா இருந்தது. ஒரு நாள் ரேகாக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதனால அவளோட பொண்ணு சான்வி வெளியில போய் வேலை செய்யணும்னு நினைச்சா. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, வீட்ல சாப்பிட்றதுக்கும் எதுவும் கிடையாது, நானே போய் ஏதாவது வேலை தேடுறேன். சான்வி தனக்கு ஒரு வேலையை தேடிக்கிறதுக்காக நேரா ஒரு ஹோட்டல்ல போய் வேலை கேட்டா. அங்க ஜனங்களுக்கு உணவு பரிமாறுற வேலை அவளுக்கு கிடைச்சது. ஒரு நாள் என்னாச்சுன்னா, இந்த சாப்பாடை டேபிள் நம்பர் 21க்கு கொடு. சரி சார், நான் இப்பவே கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். சான்வி பிளேட்டை எடுத்துக்கிட்டு டேபிள் நம்பர் 21 கிட்ட போயிட்டு இருந்தா. அவ கால் தடுக்கி கீழே விழுந்துட்டா. அப்புறம் அவ கையில இருந்த பிளேட் கீழே விழுந்துடுச்சு. அதனால ரகுவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. உன்னால பார்த்து போக முடியாதா? ஒரு பிளேட் சாப்பாட வீணாக்கிட்டியே. ஒரு வேலைய ஒழுங்கா பார்க்க தெரியல, வேலைய கெடுத்து வைக்கிற. இப்படி எல்லாம் இருந்தா வேலைக்கு ஆகாது. ஒரு வேலை பண்ணு, வேலை செஞ்ச வரைக்கும் பணத்தை வாங்கிக்க, வேற எங்கேயாவது போய் வேலையை பாரு. என்னால இங்க உன்னை வேலைக்கு வச்சுக்க முடியாது. தினமும் ஒரு பிளேட்டை கீழே போட்டு உடைக்கிறேன். வேண்டாம் வேண்டாம் சார், என்ன வேலையை விட்டு நிறுத்திடாதீங்க. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் அவங்களுக்காக சாப்பாடு வாங்கிட்டு போகணும். நான் இனிமே கவனமா வேலை செய்யறேங்க. முடியாது முடியாது, பணத்தை வாங்கிட்டு இங்க இருந்து நடைய கட்டு. என்னோட பிசினஸ் நஷ்டமாவதை நான் பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. ரகு கொஞ்சம் பணத்தை கொடுத்தான். அப்புறம் அவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டான். சான்வி அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு போனா. இவ்வளவு கஷ்டப்பட்டு அம்மாவுக்கு மருந்து வாங்குறதுக்கு வேலை கிடைச்சது, இப்ப அதுவும் கைவிட்டு போயிருச்சு. இப்ப அம்மாவுக்கு நான் எப்படி மருந்து வாங்குறது? அப்புறம் வீட்டை எப்படி நடத்துறது? வெயில் ரொம்ப பயங்கரமா இருக்கு. இப்ப நான் என்ன பண்றது? எதுவுமே புரிய மாட்டேங்குதே. அவ இப்படியே யோசிச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தா. வழியில அவ ஒரு பிச்சைக்காரரை சந்திச்சா. அவருடைய கால்ல அடிபட்டு இருந்தது. அவரு நொண்டிக்கிட்டே நடந்து வந்தாரு. அப்புறம் அவர் சான்விய பார்த்து அவளை நிறுத்தினாரு. கண்ணா நில்லுமா. சொல்லுங்க ஐயா, நான் உங்களுக்கு எந்த வகையில உதவுறது? நானே ஏற்கனவே பிரச்சனையில இருக்கேன். கண்ணா, எனக்கு எதுவும் வேண்டாமா. ஒண்ணு இல்ல, என் கால்ல பயங்கரமா அடிபட்டு இருக்கு. இந்த காயத்துக்கு மருந்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட சுத்தமா பணம் இல்ல. உன்கிட்ட பணம் இருந்தா எனக்கு கொஞ்சம் கொடுமா. என்கிட்ட வேற எதுவுமே இல்ல ஐயா, இந்த கொஞ்சம் பணம் தான் கிடைச்சது. இத வச்சு நான் வீட்டுக்கு சாப்பாடு வாங்கிட்டு போலான்னு நினைச்சேன். பரவாயில்ல விடுங்க, இது உங்களுக்கு தான் அவசியமா தேவைப்படுது. பாருங்க எவ்வளவு ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கு. இந்தாங்க பணம், இத வச்சு உங்க காயத்துக்கு மருந்து வாங்கி போட்டுக்கோங்க. சான்விக்கு ரகு கொடுத்த பணம் எல்லாத்தையும் அந்த பிச்சைக்காரர்கிட்ட கொடுத்தா. அதனால அந்த பெரியவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அப்புறம் அவளை நிறைய ஆசீர்வாதம் பண்ணாரு. கண்ணா, நீ சாப்பாடு வாங்கிக்கிட்டு போறதுக்காக வச்சிருந்த பணத்தை எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்ட. உனக்கு பெரிய மனசு கண்ணா. உன் கையில கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்ல. ஆனா என்கிட்ட ஒரு டிஃபன் இருக்கு, அத உனக்கு கொடுக்க விருப்பப்படுறேன். ஐயா, இந்த டிஃபனை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? வீட்ல சாப்பாடுங்கிறதே கிடையாது, இதுல நான் என்னத்தை எடுத்து வைக்கிறது? உன் கையில கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்ல. ஆனா என்கிட்ட ஒரு டிஃபன் இருக்கு, அத உனக்கு கொடுக்க விருப்பப்படுறேன். சான்வி அந்த பிச்சைக்காரர்கிட்ட அந்த டிஃபன் பாக்ஸ வாங்கிக்கிட்டா. அப்புறம் தன்னோட வீட்டை நோக்கி போயிட்டு இருந்தா. வீட்டுக்கு போய் அவ அந்த டிஃபன் பாக்ஸ திறந்து பார்த்தா. அந்த பாக்ஸ்ல ஒரு வடாப்பாவு இருந்தது. அவ அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா. சரி, ஏதோ ஒன்னு சாப்பிடறதுக்கு கிடைச்சதே. அட, இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. இந்த டிஃபன் பாக்ஸ்ல ஒரு வடைப்பாவு இருக்கு. இன்னைக்கு சாப்பாடு பிரச்சனை தீர்ந்தது. ஒரு வடைப்பாவு இருக்கு. சரி, இதுல பாதி நான் என்னோட அம்மாவுக்கு வச்சிடுறேன், அப்புறம் பாதியை நான் சாப்பிட்டுக்கிறேன். சான்வி அந்த டிஃபன் பாக்ஸ மறுபடியும் ஓபன் பண்ணி பார்த்தப்ப அதுல இன்னும் ஒரு வடைப்பாவு இருந்தது. அட, என்னது இது? இதுல இருந்து இப்பதானே வடைப்பாவு எடுத்தேன், மறுபடியும் எப்படி இது வந்துச்சு? ஒருவேளை டிஃபன் பாக்ஸ்ல 2 வடைப்பாவு இருந்திருக்கும், அத நான் பார்த்திருக்க மாட்டேன். சான்வி மறுபடியும்
கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் அந்த டிஃபன் பாக்ஸை திறந்து பார்த்தா அந்த டிஃபன்ல மறுபடியும் ஒரு வடாப்பாவு இருந்தது. சான்வி இந்த மாதிரி வடாப்பாவை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டா. அப்புறம் அவ தன்னோட அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னா. அம்மா இத பாருங்களேன், நான் எத்தனை தடவை இந்த டிஃபன் பாக்ஸ ஓபன் பண்ணாலும் இதுக்குள்ள ஒரு வடைப்பாவு இருக்கு. இது எப்படிமா ஆகும்? அட உண்மைதான் சான்வி, இந்த வடாப்பாவு மாயன்னு நான் நினைக்கிறேன். நீ இதுல எந்த அளவுக்கு செலவு பண்றியோ இது இன்னும் அந்த அளவுக்கு வளர்ந்துருது. சான்வியும் ரேகாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் ஆசை தீர வடாப்பாவு சாப்பிட்டாங்க. சான்வி, உண்மையிலேயே நமக்கு ஒரு நல்ல பொருள் கிடைச்சிருக்கு. இந்த வடாப்பாவு எப்பவுமே முடிய போறது இல்ல. நாம ஏன் இந்த வடாப்பாவை வியாபாரம் பண்ணக்கூடாது? இது மூலமா நாம மத்த செலவுகளை கூட பாத்துக்கலாம்ல. ஆமாமா, நீங்க சரியாத்தான் சொல்றீங்க. இவ்வளவு வடைப்பாவை வச்சு நாம என்ன பண்றது? நாம ஏன் இத மத்தவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க கூடாது? இப்போ ரேகாவும் சான்வியும் அந்த மாய வடைப்பாவை ஏழை ஜனங்களுக்கும் உதவி பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு வடைப்பாவ் கடையும் போட்டுட்டாங்க. அது மூலமா வர காசுல அவங்க தன்னோட குடும்ப செலவையும் பாத்துக்கிட்டாங்க. அப்புறம் மத்தவங்களுக்கு உதவியும் செய்ய ஆரம்பிச்சாங்க. பாத்தியா சான்வி, நம்ம நாட்டுல எப்படி மாறி போச்சுன்னு. இந்த வடைப்பாவுனால நாம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம கிட்ட பெரிய வீடு இருக்கு, வண்டி இருக்கு, நாம ஒரு நல்ல வீட்ல இருக்கோம். இனிமே நமக்கு எந்த கஷ்டமும் இல்ல. அப்பதான் அங்க ஒருத்தர் ரொம்ப வேகமா ஓடி வந்தாரு. அப்ப சான்வி அவர்கிட்ட கேட்டா, ஏன் நீங்க இவ்வளவு வேகமா ஓடி வரீங்க? என்னாச்சு? அதுவா, கிராமத்துக்கிட்ட ஒரு ஏரி இருக்குல்ல, அது உடைய போகுது. மொத்த கிராமத்தையும் காலி பண்ண சொல்லி நியூஸ் வந்திருக்கு. ஒருவேளை அந்த ஏரி உடைஞ்சிடுச்சுன்னா அந்த ஏரியில இருக்கிற நம்ம கிராமமே மூழ்கி போயிடும். ஓடு ஓடு சான்வி, நீயும் உயிரை காப்பாத்திக்கிட்டு ஓடிடு. அட, இவர் சொல்லிட்டு போறத பார்த்தா பெரிய பிரச்சனையா இருக்கும் போல இருக்கு. இந்த கிராமமே ஆபத்துல இருக்கு. வா சான்வி, நாமளும் பக்கத்து கிராமத்துக்கு போயிடலாம். இல்லம்மா, நீங்க இருங்க. அந்த டேம இந்த வடைப்பாவு சரி பண்ணிடும். எனக்கு இது மேல முழு நம்பிக்கை இருக்கு. இது நம்ம நாட்களை எவ்வளவு சரி பண்ணுச்சு. அதனால இந்த கஷ்டத்தையும் அது நிச்சயம் சரி பண்ணும். சான்வி அந்த மாய வடைப்பாவை எடுத்துக்கிட்டு டேம் கிட்ட போனா. அப்புறம் அது கிட்ட சொன்னா, மாய வடைப்பாவே, நீ எங்களுக்கு எப்பவும் உதவி செஞ்சிருக்க. இப்ப இந்த கிராமத்துக்கு உன்னோட உதவி தேவைப்படுது. ஏதாவது செஞ்சு இந்த டேம உடையாம பாத்துக்க. இதுல இருக்கிற தண்ணி கிராமத்துக்குள்ள வராம பாத்துக்க. போ வடைப்பாவ். அந்த வடைப்பாவு பறந்து அந்த டேமை நோக்கி போச்சு. தன்னோட உருவத்தை அது பெருசாக்கிடுச்சு. அதனால அந்த டேம் உடையறதுல இருந்து காப்பாத்தப்பட்டுச்சு. அப்புறம் தண்ணீரோட வேகம் கிராமத்துக்குள்ள நுழையாம அதே இடத்துல நின்னு போச்சு. இது எல்லாத்தையும் கிராமத்து ஜனங்க பார்த்தாங்க. அதனால அவங்க எல்லாரும் சான்விக்கு தன்னோட நன்றிய சொல்லி அவளை வாழ்த்துனாங்க. சான்வி, நீ உண்மையிலேயே ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்க. தண்ணீர்ல முழுக இருந்த கிராமத்தை நீ காப்பாத்திருக்க. நாங்க எல்லாரும் உன்னை பார்த்து பெருமைப்படுறோம். கிராமத்து ஜனங்க எல்லாரும் சான்விக்காக எல்லாரும் சந்தோஷமா கைத்தட்டினாங்க. இப்ப சான்வியும் ரேகாவும் அந்த மாய வடைப்பாவோட உதவியால எல்லாருக்கும் உதவி செஞ்சு அவங்க வாழ்க்கைய சந்தோஷமா நடத்தினாங்க. ரேகா தன்னோட பொண்ணு சான்வி கூட ஒரு சின்ன வீட்ல குடியிருந்தா. அவளோட புருஷனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. அதனால அவரு இறந்து போயிட்டாரு. ரேகா தன்னந்தனியா சான்வியை வச்சுக்கிட்டு வாழ்க்கைய ஓட்டுறது ரொம்பவும் கஷ்டமா இருந்தது. ஒரு நாள் ரேகாக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதனால அவளோட பொண்ணு சான்வி வெளியில போய் வேலை செய்யணும்னு நினைச்சா. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, வீட்ல சாப்பிடறதுக்கும் எதுவும் கிடையாது. நானே போய் ஏதாவது வேலை தேடுறேன். சான்வி தனக்கு ஒரு வேலையை தேடிக்கிறதுக்காக நேரா ஒரு ஹோட்டல்ல போய் வேலை கேட்டா. அங்க ஜனங்களுக்கு உணவு பரிமாறுற வேலை அவளுக்கு கிடைச்சது. ஒரு நாள் என்னாச்சுன்னா, இந்த சாப்பாடை டேபிள் நம்பர் 21க்கு கொடு. சரி சார், நான் இப்பவே கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். சான்வி பிளேட்டை எடுத்துக்கிட்டு டேபிள் நம்பர் 21 கிட்ட போயிட்டு இருந்தா. அவ கால் தடுக்கி கீழே விழுந்துட்டா. அப்புறம் அவ கையில இருந்த பிளேட் கீழே விழுந்துடுச்சு. அதனால ரகுவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. உன்னால பார்த்து போக முடியாதா? ஒரு பிளேட் சாப்பாட வீணாக்கிட்டியே. ஒரு வேலைய ஒழுங்கா பார்க்க தெரியல, வேலைய கெடுத்து வைக்கிற. இப்படி எல்லாம் இருந்தா வேலைக்கு ஆகாது. ஒரு வேலை பண்ணு, வேலை செஞ்ச வரைக்கும் பணத்தை வாங்கிக்க. வேற எங்கேயாவது போய் வேலையை பாரு. என்னால இங்க உன்னை வேலைக்கு வச்சுக்க முடியாது. தினமும் ஒரு பிளேட்டை கீழே போட்டு உடைக்கிறேன். வேண்டாம் வேண்டாம் சார், என்ன வேலையை விட்டு நிறுத்திடாதீங்க. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. நான் அவங்களுக்காக சாப்பாடு வாங்கிட்டு போகணும். நான் இனிமே கவனமா வேலை செய்யறேங்க. முடியாது முடியாது, பணத்தை வாங்கிட்டு இங்க இருந்து நடைய கட்டு. என்னோட பிசினஸ் நஷ்டமாவது நான் பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. ரகு கொஞ்சம் பணத்தை கொடுத்தான். அப்புறம் அவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டான். சான்வி அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு போனா. இவ்வளவு கஷ்டப்பட்டு அம்மாவுக்கு மருந்து வாங்குறதுக்கு வேலை கிடைச்சது. இப்ப அதுவும் கைவிட்டு போயிருச்சு. இப்ப அம்மாவுக்கு நான் எப்படி மருந்து வாங்குறது? அப்புறம் வீட்டை எப்படி நடத்துறது? வெயில் ரொம்ப பயங்கரமா இருக்கு. இப்ப நான் என்ன பண்றது? எதுவுமே புரிய மாட்டேங்குதே. அவ இப்படியே யோசிச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தா.
வழியில அவ ஒரு பிச்சைக்காரரை சந்திச்சா. அவருடைய கால்ல அடிபட்டு இருந்தது. அவரு நொண்டிக்கிட்டே நடந்து வந்தாரு. அப்புறம் அவர் சான்விய பார்த்து அவளை நிறுத்தினாரு. கண்ணா நில்லுமா. சொல்லுங்க ஐயா, நான் உங்களுக்கு எந்த வகையில உதவுறது? நானே ஏற்கனவே பிரச்சனையில இருக்கேன். கண்ணா எனக்கு எதுவும் வேண்டாமா. ஒண்ணு இல்ல, என் கால்ல பயங்கரமா அடிபட்டு இருக்கு. இந்த காயத்துக்கு மருந்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட சுத்தமா பணம் இல்ல. உன்கிட்ட பணம் இருந்தா எனக்கு கொஞ்சம் கொடுமா. என்கிட்ட வேற எதுவுமே இல்ல ஐயா. இந்த கொஞ்சம் பணம் தான் கிடைச்சது. இத வச்சு நான் வீட்டுக்கு சாப்பாடு வாங்கிட்டு போலான்னு நினைச்சேன். பரவாயில்ல விடுங்க, இது உங்களுக்கு தான் அவசியமா தேவைப்படுது. பாருங்க எவ்வளவு ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கு. இந்தாங்க பணம். இத வச்சு உங்க காயத்துக்கு மருந்து வாங்கி போட்டுக்கோங்க. சான்விக்கு ரகு கொடுத்த பணம் எல்லாத்தையும் அந்த பிச்சைக்காரர்கிட்ட கொடுத்தா. அதனால அந்த பெரியவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அப்புறம் அவளை நிறைய ஆசீர்வாதம் பண்ணாரு. கண்ணா நீ சாப்பாடு வாங்கிக்கிட்டு போறதுக்காக வச்சிருந்த பணத்தை எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்ட. உனக்கு பெரிய மனசு கண்ணா. உன் கையில கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்ல. ஆனா என்கிட்ட ஒரு டிஃபன் இருக்கு. அத உனக்கு கொடுக்க விருப்பப்படுறேன். ஐயா, இந்த டிஃபனை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? வீட்ல சாப்பாடுங்கிறதே கிடையாது. இதுல நான் என்னத்தை எடுத்து வைக்கிறது? உன் கையில கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்ல. ஆனா என்கிட்ட ஒரு டிஃபன் இருக்கு. அத உனக்கு கொடுக்க விருப்பப்படுறேன். சான்வி அந்த பிச்சைக்காரர்கிட்ட அந்த டிஃபன் பாக்ஸ வாங்கிக்கிட்டா. அப்புறம் தன்னோட வீட்டை நோக்கி போயிட்டு இருந்தா. வீட்டுக்கு போய் அவ அந்த டிஃபன் பாக்ஸ திறந்து பார்த்தா. அந்த பாக்ஸ்ல ஒரு வடாப்பாவு இருந்தது. அவ அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா. சரி, ஏதோ ஒன்னு சாப்பிடறதுக்கு கிடைச்சதே. அட, இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. இந்த டிஃபன் பாக்ஸ்ல ஒரு வடைப்பாவு இருக்கு. இன்னைக்கு சாப்பாடு பிரச்சனை தீர்ந்தது. ஒரு வடைப்பாவு இருக்கு. சரி, இதுல பாதி நான் என்னோட அம்மாவுக்கு வச்சிடுறேன். அப்புறம் பாதியை நான் சாப்பிட்டுக்கிறேன். சான்வி அந்த டிஃபன் பாக்ஸ மறுபடியும் ஓபன் பண்ணி பார்த்தப்ப அதுல இன்னும் ஒரு வடைப்பாவு இருந்தது. அட, என்னது இது? இதுல இருந்து இப்பதானே வடைப்பாவு எடுத்தேன். மறுபடியும் எப்படி இது வந்துச்சு? ஒருவேளை டிஃபன் பாக்ஸ்ல 2 வடைப்பாவு இருந்திருக்கும். அத நான் பார்த்திருக்க மாட்டேன். சான்வி மறுபடியும் கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் அந்த டிஃபன் பாக்ஸ திறந்து பார்த்தா. அந்த டிஃபன்ல மறுபடியும் ஒரு வடாப்பாவு இருந்தது. சான்வி இந்த மாதிரி வடாப்பாவை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டா. அப்புறம் அவ தன்னோட அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னா. அம்மா, இத பாருங்களேன். நான் எத்தனை தடவை இந்த டிஃபன் பாக்ஸ ஓபன் பண்ணாலும் இதுக்குள்ள ஒரு வடைப்பாவு இருக்கு. இது எப்படிமா ஆகும்? அட, உண்மைதான் சான்வி. இந்த வடாப்பாவு மாயன்னு நான் நினைக்கிறேன். இதுல எந்த அளவுக்கு செலவு பண்றியோ இது இன்னும் அந்த அளவுக்கு வளர்ந்துருது. சான்வியும் ரேகாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் ஆசை தீர வடாப்பாவு சாப்பிட்டாங்க. சான்வி, உண்மையிலேயே நமக்கு ஒரு நல்ல பொருள் கிடைச்சிருக்கு. இந்த வடாப்பாவு எப்பவுமே முடிய போறது இல்ல. நாம ஏன் இந்த வடாப்பாவை வியாபாரம் பண்ணக்கூடாது? இது மூலமா நாம மத்த செலவுகளை கூட பாத்துக்கலாம்ல. ஆமாமா, நீங்க சரியாத்தான் சொல்றீங்க. இவ்வளவு வடைப்பாவை வச்சு நாம என்ன பண்றது? நாம ஏன் இத மத்தவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க கூடாது? இப்போ ரேகாவும் சான்வியும் அந்த மாய வடைப்பாவை 7 ஜனங்களுக்கும் உதவி பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு வடைப்பாவ் கடையும் போட்டுட்டாங்க. அது மூலமா வர காசுல அவங்க தன்னோட குடும்ப செலவையும் பாத்துக்கிட்டாங்க. அப்புறம் மத்தவங்களுக்கு உதவியும் செய்ய ஆரம்பிச்சாங்க. பாத்தியா சான்வி, நம்ம நாட்டுல எப்படி மாறி போச்சுன்னு. இந்த வடைப்பாவுனால நாம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம கிட்ட பெரிய வீடு இருக்கு, வண்டி இருக்கு. நாம ஒரு நல்ல வீட்ல இருக்கோம். இனிமே நமக்கு எந்த கஷ்டமும் இல்ல. அப்பதான் அங்க ஒருத்தர் ரொம்ப வேகமா ஓடி வந்தாரு. அப்ப சான்வி அவர்கிட்ட கேட்டா, ஏன் நீங்க இவ்வளவு வேகமா ஓடி வரீங்க? என்னாச்சு? அதுவா, கிராமத்துக்கிட்ட ஒரு ஏரி இருக்குல்ல, அது உடைய போகுது. மொத்த கிராமத்தையும் காலி பண்ண சொல்லி நியூஸ் வந்திருக்கு. ஒருவேளை அந்த ஏரி உடைஞ்சிடுச்சுன்னா அந்த ஏரியில இருக்கிற நம்ம கிராமமே மூழ்கி போயிடும். ஓடு ஓடு சான்வி, நீயும் உயிரை காப்பாத்திக்கிட்டு ஓடிடு. அட, இவர் சொல்லிட்டு போறத பார்த்தா பெரிய பிரச்சனையா இருக்கும் போல இருக்கு. இந்த கிராமமே ஆபத்துல இருக்கு. வா சான்வி, நாமளும் பக்கத்து கிராமத்துக்கு போயிடலாம். இல்லம்மா, நீங்க இருங்க. அந்த டேம இந்த வடைப்பாவு சரி பண்ணிடும். எனக்கு இது மேல முழு நம்பிக்கை இருக்கு. இது நம்ம நாட்களை எவ்வளவு சரி பண்ணுச்சு. அதனால இந்த கஷ்டத்தையும் அது நிச்சயம் சரி பண்ணும். சான்வி அந்த மாய வடைப்பாவை எடுத்துக்கிட்டு டேம் கிட்ட போனா. அப்புறம் அது கிட்ட சொன்னா, மாய வடைப்பாவே, நீ எங்களுக்கு எப்பவும் உதவி செஞ்சிருக்க. இப்ப இந்த கிராமத்துக்கு உன்னோட உதவி தேவைப்படுது. ஏதாவது செஞ்சு இந்த டேம உடையாம பாத்துக்க. இதுல இருக்கிற தண்ணி கிராமத்துக்குள்ள வராம பாத்துக்க. போ வடைப்பாவ். அந்த வடைப்பாவ் பறந்து அந்த டேமை நோக்கி போச்சு. தன்னோட உருவத்தை அது பெருசாக்கிடுச்சு. அதனால அந்த டேம் உடையதுல இருந்து காப்பாத்தப்பட்டுச்சு. அப்புறம் தண்ணீரோட வேகம் கிராமத்துக்குள்ள நுழையாம அதே இடத்துல நின்னு போச்சு. இது எல்லாத்தையும் கிராமத்து ஜனங்க பார்த்தாங்க. அதனால அவங்க எல்லாரும் சான்விக்கு தன்னோட நன்றியை சொல்லி அவளை வாழ்த்துனாங்க. சான்வி, நீ உண்மையிலேயே ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்க. தண்ணீர்ல முழுக இருந்த கிராமத்தை நீ காப்பாத்திருக்க. நாங்க எல்லாரும் உன்னை பார்த்து பெருமைப்படுறோம். கிராமத்து ஜனங்க எல்லாரும்
சான்விக்காக எல்லாரும் சந்தோஷமா கைத்தட்டினாங்க. இப்ப சான்வியும் ரேகாவும் அந்த மாய வடப்பாவோட உதவியால எல்லாருக்கும் உதவி செஞ்சு அவங்க வாழ்க்கைய சந்தோஷமா நடத்தினாங்க.